ஸ்ப்ரிங் ரைன் சைலன்ஸ் எபிசோட் 4. நான் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். அப்போ அவன் என்ன சொல்ல போகிறான்னு ஒரு பக்கம் எனக்கு பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எஜெட்டிங்காக இருந்தது. நான் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணதை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். உடனே அவன் கேட்டான், ஏன்டா சொன்னேன், ஏன்டா அவசரப்பட்ட அப்படின்னு. பட் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரில. எனக்கு பொண்ணும் தோணுச்சு, அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும், எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு ஸ்கூல் எப்போ முடியும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு கோளாறு நடந்துச்சு. எப்பயும் சீக்கிரம் வீட்டுக்கு போகிற சார் திடீர்னு என்ன காண்டுன்னு தெரில, அன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிட்டாரு. எனக்கு செம காண்டு. இவர் எப்போ தான் கிளாஸ் முடிப்பார், எப்போ தான் வீட்டுக்கு போகணும் யோசிச்சுட்டே இருந்தேன். டைம் 5 ஆச்சு, 5:30 ஆச்சு. அப்போ அவருக்கு ஒரு கால் வந்தது. ஃபோன் கால் பேச முடிச்சு அவர் உடனே எல்லாத்துக்கும் சொன்னார். அவ்வளோதான் எனக்கு சந்தோஷம். அப்படியே சைக்கிள் எடுத்தேன், மாங்கு மேய்ச்சி வீட்டுக்கு வந்து ஃபோன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேனே. ஏன் என்னை பிடிச்சிருக்கேன், ஏன் ஐ லவ் யூ சொல்கிறேன்னு கேட்டால், நானும் உங்கள்கிட்ட பேச ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தோணுச்சு, ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்னை நீ நேரில் கூட பார்த்ததில்ல, அப்போ எப்படி லவ் இல்லான்னு கேட்டா. நானும் ஏதோ சொல்லி சமாளித்து கடைசியாக அவளும் ஐ லவ் யூன்னு சொன்னான். நான் அப்படியே சந்தோஷம் ஆகாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கூடவே கீழே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான், ஆஸ் ஏ ஃப்ரெண்டுன்னு. இதை சொல்கிறவ ஐ லவ் யூ ஆஸ் ஏ ஃப்ரெண்டுன்னு சேர்த்து சொல்லாமே, எதுக்கு ஐ லவ் யூ ஆஸ் ஏ ஃப்ரெண்டுன்னு கேப் விட்டு என்னை உசுப்பேற்றி பார்க்குறா. அப்புறம் நான் கேட்டேன், எனக்கு கடைசி வரைக்கும் உள்ள வர ஏற்றுக்க மாட்டியான்னு. அவள் சொன்னா, நீ இப்போதைக்கு 12th முடிச்சு நல்லா காலேஜ் போ, அப்புறம் நான் என் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டா. சரி, அவள் தான் நம்ம நேரில் மீட் பண்ணலையேன்னு கேட்டால, நம்ம நேரில் மீட் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். அவள்கிட்ட கேட்டேன். அந்த மீட்டப்போ ஒரு பண்ணாக இருக்கும். நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.